ஓகே இதான் தம்பி பேசிட்டு தினமும் வைக்க வேண்டியதா தினமும் இதே வேலையாச்சு. நில்லு, துண்டு அடிக்க தானே போற, இந்த வச்சுக்கோ போ. குளிக்க போற பையன் எது வேணும் என்ன வேணும் ஒன்றும் தெரியாம எடுத்துட்டு போறான். என்ன பண்றது, இந்த காலத்துல படிக்கிற பிள்ளைங்க அப்படிதான் இருக்குது. டே நில்லு, என்னடா காலேஜுக்கு போற இப்படியாடா போவாங்க, இந்த பையன் எதுக்கடா வச்சிருக்கு, திரும்ப திரும்ப இப்ப சொல்ற புடி அப்படி அப்படி போடு. இந்த மாதிரி மாற்றி போயா, அதுக்குதான் அந்த பையன் அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கேன். தம்பி நல்லா சொகுசா போனோன்னு என்ன இப்படிதான் போனோம், சரியா? போ. டேய் தம்பி, சாப்பிட்டியா? சாப்பாடுலாம் வேண்டாம், காலேஜ் லேட் ஆகுதுண்ணா. என்னடா காலேஜ் சாப்பிடாம போன எப்படிடா, வாடா வா கிட்ட இந்த காஃபியா குடிச்சிட்டு. இல்ல நான் காலேஜ் லேட் ஆகுதுண்ணா. இல்லண்ணா வேண்டாண்ணா. காலேஜ் பட்னி இருக்க கூடாதா? லேட் ஆகுதுண்ணா காலேஜ். வேண்டாம். தம்பி ஒண்ணும் இல்ல, டீ கரை தான், நீ கழட்டி கொடு, நான் தண்ணியில நினைச்சு கிளீன் பண்ணிட்டு பிழிஞ்சி அயன் பண்ணி குத்துறேன், சரியாயிரும். நான் சாயங்காலம் காலேஜ் போய் நைட்டா என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க, படிச்சிருந்தா தானே. எனக்கு காலையில டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை அறிவு இருந்தா தானே. சி என்ன அண்ணன் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அண்ணன் பணம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணுமே. சரி தம்பி, என்ன இங்க நிக்கிற? நீ பணம் கொண்டு வரேன்னு தெரிஞ்சுதான். சரி பணம் இல்ல, ஃபீஸ் கட்டுறதுக்கான பணத்தை நான் அண்ணன் ரெடி பண்ணிட்டேன், வா காலேஜில் போய் கட்டலாம். ஒரு நிமிஷம் நின்று, ஏன் நீ இந்த மாதிரி குளத்துல அதான் தெரிஞ்சு நான் வெளியே நிற்கேன். ஏன் தெரியுமா, நீ குடிக்காம அழுகு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர, நீ அதே கூலி வேலை பார்த்து அதே கூலி வேலை வர. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், அண்ணன் சொன்னேன்னா என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பணத்தை கொடு, நீ இப்படி போ, நான் இப்படி போறேன். தங்கமே என்னோட தங்கமே, பட்டிக்காடு அண்ணன்னு சொல்ல ஓ நண்பர்கள் முன்னே வெட்கப்படாதே. நீ நல்லா இருக்க நான் காட்டுல வேர்வை சிந்துறேன், இது உனக்கு தெரியாமலே இருக்கட்டுமே என் செல்லமே. தம்பி இங்க வாடா, என் அண்ணன் நாளைக்கு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நாளைக்குலாம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கடா, அதனால அண்ணனை கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே உட்கார சொல்லிக்கோடா. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போனதுக்கு அடுத்து வேணா அண்ணனை நீ வீட்டு உள்ளார சொல்லிக்கோடா, ஏன்னா அவன் பெரிய ஆளுக்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலையும் கிடையாது, அவன் இப்ப வீட்டுலதான் இருப்பான், அவனை எங்க போச்சுல? அவனை எது கரையில போய் உட்கார சொல்லு. அவங்ககிட்ட நீ எதுவுமே சொல்லிக்காத, நான் போய் கரையில இருக்கிறது தான் அவனுக்கு சந்தோஷம்னா நான் போய் கரையிலே இருக்கிறேன், சரியா? நீ எதுவும் நினைச்சுக்காத. அம்மா அப்பா வேற இல்லை, எங்களுக்கு இவ்வளவு சங்கடமா இருக்கு. எங்க அண்ணன் வேற ஒரு ஊர் காட்டான், 24 மணி நேரம் போட்ட சட்டியே பாடிட்டு இருப்பான், குளிக்கவும் மாட்டான், ஊர் சுத்திட்டே அலைவான். வீடு அவன் இருக்க மாதிரி லட்சணத்திலே போட்டிருக்கான், ஒதுங்க போறது கிடையாது, ஒரு கிடையதும் கிடையாது. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வேற வராங்க, என்ன செய்யன்னு தெரியலையா. இவன் வேற இருக்கிறது கேடு, இருக்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு அடக்கான். தம்பி அந்த நோட் எடு, தம்பி நோட் எடுப்பான். தம்பி இந்த லெட்ரு அப்பா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அண்ணன் அப்பாவுக்கு எழுதிய கடிதம். லெட்ரு வா, இங்க வா படிப்போம், வா வா படிப்போம். நீங்க எங்களை விட்டுட்டு போனப்போ சூர்யாவும் சுரேஷும் ரொம்ப சின்ன பசங்கப்பா. எனக்கு படிப்புல நல்ல மார்க் வந்திருக்குப்பா. எனக்கும் காலேஜ் போகணும்னு ஆசை தான். ஆனா நானும் காலேஜ் போயிட்டா தம்பி சூர்யாவையும் சுரேஷையும் யார் படிக்க வைப்பா?
அம்மாவும் தவறி போயிட்டாங்க. நீங்க ஒருத்தர் தான் கூலி வேலை செஞ்சு எங்களை படிக்க வச்சிங்க, சோறும் போட்டீங்க. அதுவும் இல்லாம நமக்குன்னு ஒரு நிலமும் கிடையாது, வீடும் கிடையாது. வீட்டுக்கு வாடகை கொடுத்து எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் 2 மாசமா படுத்துட்டீங்கப்பா. அப்பா இப்போ வீட்டு செலவு, பசங்க படிக்கிற செலவு, இதெல்லாம் யாருப்பா? நம்ம குடும்பத்துல ஒருத்தனாவது பெரிய படிப்பு படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்ப்பா. அதனால என் படிப்பையும் என் எதிர்கால வாழ்க்கையும், அதாவது என் கல்யாணம், நான் தியாகம் பண்றேன்ப்பா. தம்பிங்க 2 பேரையும் எப்படியாவது பெரிய ஆளா ஆக்குவேன். இது சூர்யாவுக்கும் சுரேஷுக்கும் தெரியண்டாம்ப்பா. தெரிஞ்சா அவங்க கவலைப்படுவாங்க ஒழிய படிக்க மாட்டாங்கப்பா. அவங்களும் என்ன மாதிரி கூலி வேலைக்கு வந்துடுவாங்க. டேய் அண்ணன் எங்கடா போயிருக்காரு? அண்ணன் சீக்கிரம் பார்க்கணும்டா. நீ தானே சொன்ன அண்ணன் உன் ஃப்ரெண்ட்ஸ் வர தாண்டி அண்ணன் வீட்டுல இருக்க கூடாதுன்னு, ஐநோடு சொல்ல சொன்னேன். அதான் நான் சொன்னேன். அண்ணன் அதனாலதான் போயிருச்சு. இப்ப எங்க போயிருக்கும்? அந்த கரையாண்டம் தான் இருக்கும். அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா. நீங்க அப்பா கிடைச்ச லெட்டர் நான் படிச்சு பார்த்தேன்னா அப்பதான் அவங்க தியாகம் ரொம்ப தெரிஞ்சுண்ணா. மன்னிச்சிருங்கண்ணா. தம்பி எதுக்குடா மன்னிப்புலாம் கேட்குற? அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போதுதான் அந்த லெட்டரை நான் வந்து எழுதினப்பா. அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. அப்பா தான் கூலி வேலை செஞ்சு நம்மளெல்லாம் காப்பாத்தினாரா. நான் படிச்சுட்டு இருந்தேன், நீங்களா சின்ன பசங்க. அப்பாவும் உயிருக்கு போராடிட்டாரு. நமக்குன்னு வந்து ஒரு நிலம் கிடையாது, நமக்குன்னு ஒரு வீடு கிடையாது. கூலி வேலை பார்த்தா அப்பா நமக்குலாம் கஞ்சி ஊத்துனாரு. அப்ப அப்பாவும் காலமாயிட்ட பிறகு நான் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன்டா. நானும் படிக்கணும்னு ஆசை தான். எனக்கும் கனவு இல்லையா, எனக்கும் ஆசை இல்லையா? நான் நல்ல மார்க்லாம் எடுத்துட்டு நான் படிக்கலான்ட்டு ஆசையா இருக்கும்போது அப்பா இறந்தப்போ நான் உங்க மூஞ்ச தான் பார்த்தேன். ஏன் தெரியுமா? நீங்க அனாதை ஆயிடக்கூடாது. நான் படிச்சு செட்டில் ஆகி நான் பாட்டு கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா உங்களை யாரா கவனிப்பா? நான் என்ன 1000 2000 சம்பாதிக்கிறேன், வெறும் 500 ரூபா 600 ரூபா கூலிடா. அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே சாப்பாடு போட்டேன், வீட்டு வாடகை கொடுத்தேன், உங்களை படிக்க வச்சேன். இது எனக்கு கஷ்டம் கிடையாது, எனக்கு ஒரு சந்தோஷம் தான். நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் படிக்கல, சொத்து சுகம் கிடையாது, கல்வி அறிவே கிடையாது. முதல் தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா படிக்கட்டும்னு தான் நான் உன்னை படிக்க வச்சேன். இப்போ சொல்றேன்டா, நீங்க எதையும் கவலைப்படாதீங்க. நீ வந்து என்னை இன்சல்ட் பண்றதுனால நான் வந்து அதெல்லாம் மனசெல்லாம் பாத்துக்க மாட்டேன். நீ சந்தோஷமா படிக்கணும், படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். நம்ம சின்ன தம்பியும் அதே மாதிரி சம்பாதிச்சு நல்ல வேலைக்கு போனா அந்த சந்தோஷமே எனக்கு போதும்டா. நீங்கெல்லாம் என் தங்கங்கடா.